எல்லாரும் சொல்லுவோம், நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். திருப்போம் சங்கீதம் 34 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால், உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கென்று ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானும் ஒரு வழி என்று அவர் சொல்லல, நானே வழி என்று அவர் சொன்னார். ஐ ஆம் த வே. நானே வழி. எதற்கு வழி இயேசுவே? தேவரகமான வாழ்வுக்கு நான் தான் வழி. 2 விதமான ஜீவன் இருக்கிறது, 2 விதமான வாழ்வு இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. ஒன்று நாசியிலே ஓடுகிற சுவாசம், அதுக்கு கிரேக்க மொழியில் சூக்கே என்கிற பெயர் கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று ஆவிக்குரிய ஜீவன், தேவன் கொடுக்கிற தேவரகமான வாழ்வு, அதுக்கு ஜோயி என்ற பெயரை கொடுத்துருக்குறாங்க. இந்த தேவரகமான ஜீவனுக்குள்ளே ஆவியிலே பாவ மன்னிப்பு, சமாதானம், மனதிலே இளைப்பாறுதல், அமைதி, சரீரத்தில் சுகம், பலன், கையின் பிரயாசங்களில் பெருக்கம், விருத்தி, குடும்பத்தில் ஐக்கியம், உறவு, அன்பு, சமுதாயத்தில் அந்தஸ்து, மரியாதை, இதெல்லாம் இந்த தேவரகமான ஜீவனுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இந்த ஜீவனை மனுஷனுக்கு கொடுப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அநேகருக்கு இயேசு வந்தார்னு தெரியும், ஆனால் எதுக்கு வந்தார்னு தெரியாது. உங்களை வாழ வைக்கிறதுக்காக தான் வந்தார். வாழ்வு கொடுக்கிற இயேசு மனுஷனை வாழ வைக்கும்படி அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஆதியில் மனுஷனை கடவுள் உண்டாக்குன போது இப்படி தான் உண்டாக்குனாரு. நாசியிலையும் சுவாசம் இருந்துச்சு, இயற்கை பிரகாரமான அந்த ஜீவனும் அவனுக்கு இருந்துச்சு. அதே வேளையில் தேவன் கொடுத்த அந்த தேவரகமான வாழ்வும் அவனுக்கு இருந்துச்சு. மனிதன் இந்த பூமியிலே அருமையானவர்களே தேவனுடைய ஆசீர்வாதத்திலே அவன் வாழ்ந்தான், ஒரு சொர்க்க வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். ஆனால் என்னைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கு அருமையானவர்களே இந்த ஆவிக்குரிய ஜீவன் அவனை விட்டு போய்விட்டது. மாம்ச ஜீவன் இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய ஜீவன் போய்விட்டது. ஆவியில பாவம் வந்து விட்டது, சமாதான கேடு, மனசுல குழப்பம், நிம்மதி இல்லாமை, சரீரத்தில் வியாதி, பலவீனம், கையின் பிரயாசங்களில் குறைவு, தாழ்ச்சி, இல்லாமை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை, பிரிவு, கண்ணீர், சந்தோஷமற்ற ஒரு நிலை, சமுதாயத்திலையும் வீழ்ந்து போன ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட அருமையானவர்களே தீமைகள் என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு வந்து அவனை ஆண்டு கொண்டது, மரண சக்திகள் வந்து ஆண்டு கொண்டது. இதுதான் விழுந்து போன மனுஷனுடைய நிலைமை. இதிலிருந்து மனிதனை விடுதலையாக்கி அவன் இழந்து போன அந்த தேவரகமான ஜீவனை மறுபடியும் அவனுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். பாவம் செஞ்ச மனுஷனுக்கு தேவ ஜீவனை டக்குன்னு கொடுத்துட முடியாது. அவனுடைய பாவத்துக்கு முடிவு கட்டணும், அவனுடைய பாவத்துக்கு நிவாரணம் பண்ணணும். ஆகவேதான் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவருடைய பரிசுத்த ரத்தம் அதற்காக சிந்தப்பட்டது. இயேசு சிலுவையிலே பாடுபட்டு மனுஷனுடைய எல்லா பாவத்திற்காக கொடுக்க வேண்டிய கரையத்தை கொடுத்து தீர்த்து மனுஷனுடைய பாவ கணக்கை முடிச்சிட்டு இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவனை அருளுகிற ஜீவாதிபதியாக அவர் இருக்கிறார். இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கும்போது ஜீவனாகவே இயேசு உள்ளே வருகிறார். இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது மரண சக்திகள் அவனை விட்டு ஓடுகிறது. ஜீவன் வரும்போது மரணம் ஓடித்தான் ஆகணும். வெளிச்சம் வரும்போது இருட்டு இருப்பேன்னு சொல்ல முடியாது, அது போய் தான் ஆகணும். அதே போல அருமையானவர்களே இயேசு ஒரு மனுஷன் அழைக்கும் போது, இயேசுவே என் ஜீவனே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அழைக்கும் போது இயேசு உள்ளே வருகிறார். பாவ மன்னிப்பு வருகிறது, சமாதானம் வருகிறது, ஆரோக்கியம் வருகிறது, ஐஸ்வர்யம் வருகிறது, எல்லா தேவனுடைய நன்மைகளும் அருமையானவர்களே உள்ளே வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை அன்றி இப்படிப்பட்ட தேவரகமான வாழ்வுக்கு வழியே கிடையாது. ஆகவே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் தேவன் என்னார் என்கிற ஒரு ஞான அறிவுக்குள்ளே, ஒரு வெளிப்பாட்டின் அறிவுக்குள்ளே வரும்படி தேவன் விரும்புகிறார். பாருங்க, வெளிப்பாட்டின் அறிவுனா வேற ஒன்றும் கிடையாது. தேவ ஆவியானவர் சத்தியத்தை குறித்து தேவன் இன்னார் என்கிற ஒரு வெளிச்சத்தை ஆவியில உண்டாக்குறாரு. ஆவியில
ஒரு வெளிச்சத்தை போடுறாரு. தேவன் இன்னாருங்கிற ஒரு வெளிப்பாடு வரும்போது பாருங்க, உள்ளம் பரவசம் அடைகிறது. அன்னைக்கு ஒரு சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க, தேவனுடைய வார்த்தையில நீங்க வந்து விலைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது துள்ளி குதிக்கலாம் போல இருந்துச்சுன்னு. அப்படிதான் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, பரவசம். இதுவரைக்கும் அறியாத காரியங்களை அறிந்து கொள்கிறோம், இதுவரைக்கும் தெரியாத காரியங்களை தெரிந்து கொள்கிறோம். ஒரு பரவசம், ஒரு சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. எம்மாவூர் சீஷர்கள் அதுதான் சொன்னாங்க பாருங்க இயேசுநாதர்கிட்ட. இயேசுநாதர் வந்து எம்மாவூர் உயிர்த்தெழுந்த இயேசு அவங்க கூட சேர்ந்து பேசிட்டே போறாரு. வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்புறம் அவர் இயேசுன்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் அவர் வந்து போயிட்டாரு. அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிறானுங்க. அவர் வழியிலே வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காண்பித்த போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அருமையானவர்களே, ஒரு வெளிப்பாடு வரும்போது அப்படிப்பட்ட ஒரு பரவசம், ஒரு உற்சாகம் நம்மை நிரப்புகிறது. அது மட்டுமல்ல, தேவன் இன்னாருங்கிற ஒரு வெளிப்பாடு வரும்போது அருமையானவர்களே, அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட மனுஷனுக்கு அது கற்பாறை அஸ்திபாரமாக மாறுகிறது. அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கற்பாறை அஸ்திபாரத்தின் மேல கட்டுகிறான். தேவன் இன்னாருங்கிற வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற மனுஷன் அவனுடைய வாழ்க்கையை கற்பாறையின் மேலே கட்டுகிறான். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அழிவின் சக்திகள் இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பிசாசு இருக்கிறான், போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் எதுவும் இவனை மேற்கொள்ளாது. மாறாக இவன் அவைகளை என்ன செய்வான், மேற்கொள்வான். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரினார்ங்கிற அறிவிலே, ஞான அறிவிலே என்ன செய்திருக்கிறான், கட்டியிருக்கிறான். இதை பற்றி தான் இயேசு சொன்னாரு. வாசிங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எந்த கல்லு? ஆண்டவர் இன்னாருங்கிற அறிவாகிய கல்லு. கவனிங்க, வெளிப்படுத்தல் அறிவு, ஞான அறிவு, இவைகளின் மேலே சபையை கட்டுவேன், விசுவாசியுடைய வாழ்க்கையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் சபை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மேற்கொள்வதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாதாளத்தின் வாசல்கள் உங்க வாழ்க்கையை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி? அப்படி மேற்கொள்ளாத ஒரு அசைக்கப்பட முடியாத உறுதியான ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னா அருமையான தேவன் இன்னாருங்கிற ஞான அறிவை அதிகமாய் பாருங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். அதுதான் நம்மளை உறுதியுள்ள விசுவாசிகளாக மாற்றுகிறது. அசைக்கப்பட முடியாத வெற்றி சிறக்கிற மக்களாக நம்மை மாற்றுகிறது. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எலிசாவை குறித்து வாசிக்கிறோம். ஒரு ராஜா, சீரியா ராஜா இந்த எலிசாவை சிறைப்பிடிக்கும்படி அவன் ஒரு பலத்த இராணுவத்தை அனுப்புகிறான். ரதங்களையும் குதிரைகளையும் பலத்த இராணுவத்தையும் ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்காக அனுப்புகிறான். பாருங்க, அவங்க ராத்திரியோட ராத்திரியா வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காலையில எலிசாவினுடைய வேலைக்காரன் கதவை திறந்துட்டு வெளியே போலான்னு சொல்லி எட்டி பார்த்தா அங்க ராணுவமும் குதிரை ரதம் பட்டணத்தை வளைந்து கொண்டிருந்தார்கள் என்று அவன் கண்டான். அதை பார்த்துட்டு வெளியே போகாம திரும்ப உள்ள ஓடுறான். உள்ள ஓடி எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் அப்படிங்கிறான். அதுக்கு எலிசா சொல்றான் பாருங்க, வாசிங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16 பாருங்க. அதற்கு அவன், பயப்படாதே, எல்லாரும் சொல்லுவோம், பயப்படாதே, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இவன் வெளியே போய் பார்க்கவே இல்லை. ஆனா உன்னை சொல்றான் பாருங்க, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எது இப்படி இவனை பேச வச்சுச்சு? எது பேச வச்சு தெரியுமா? தேவன் இன்னார் என்கிற ஒரு வெளிப்பாடு. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், என்னை பாதுகாக்கும்படி, நான் அழிந்து போகாதபடி, எதிரிகள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்னை பாதுகாக்கும்படி அவருடைய சேனையை எனக்காக அனுப்பி இருக்கிறார். எதிரிகள் என்னை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஒரு வெளிப்பாடு அவனுக்குள்ள இருந்ததுனால வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அழிந்து போகிற பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில வெளிப்பாட்டை பெற்ற மனுஷன் எப்படி பேசுறான் பாருங்க. எதிர்ப்புகள், சாவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு எதிர்ப்பு அங்கே வந்திருக்கிறது.
கிட்டத்தட்ட மரிக்க போகிற ஒரு நிலைமை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில வெளிப்பாட்டை பெற்ற மனுஷன் சொல்லுகிறான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பேரு, அவங்க கூட இருக்கிற அந்த அந்த சக்தியை பார்க்கலாம் நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவர். கவனிங்க, அவ்வளவு தைரியமா பேசுறான். ஆனா அந்த வேலைக்காரன் இருக்கிறானே, அவன் நடுங்குறான், பயப்படுறான், திகைக்கிறான். ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அலறுகிறான். எலிசா ஒரு சின்ன ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே இந்த வேலைக்காரனுடைய கண்ணை கொஞ்சம் திறந்து விடுங்கன்னு. கர்த்தர் கிருபையா அவன் கண்ணை திறந்து விடுறாரு பாருங்க. திறந்து விட்ட மாத்திரத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களினாலும் குதிரைகளினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். கவனிங்க, இப்பதான் இவனுக்கு கண்ணு திறக்குது. அருமையானவர்களே, அதனுடைய முடிவு என்ன? நீங்க பாத்தீங்கன்னா வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ராணுவம் எலிசாவை சிறைப்பிடிக்க முடியலங்க. அதுக்கு பதிலா எலிசா தான் அவங்கள சிறைப்பிடிச்சு அவங்கள ஜெயிச்சாருன்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்பாட்டை உடையவர்களாக இருப்பீர்களானால் உங்க எதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் அந்த எதிரியை ஜெயிப்பீங்க. நீங்க தான் மேற்கொள்வீங்க, நீங்க தான் வெற்றி சிறப்பீங்க. தேவை அருமையானவர்களே வெளிப்பாட்டின் அறிவு, ஒரு ஆழமான அறிவு. இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் பாருங்க, வெறும் உபவாசம் கிடக்கிறேன், ஜெபம் பண்றேன், கண்ணீர் விடுறேன், இதுலயே தான் கிடக்குறாங்க. ஆனா சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு மனதை செலுத்துறது கிடையாது. வெற்றி வெறும் உபவாசத்தில் இல்லைங்க, வெற்றி வெறும் ஜபத்தில் இல்லை, வெற்றி வெறும் கண்ணீர்ல இல்ல. அதை காட்டிலும் ஆழமான ஒரு விஷயம். அது என்னன்னா, தேவன் இன்னாருங்கிற அறிவு. தேவன் நல்லவர், பெரியவர், அவர் என் கூட இருக்கிறாரு என்கிற ஒரு அறிவு வந்துச்சுன்னா எல்லா எதிரிகளையும் நீங்க என்ன செய்வீங்க, ஜெயிப்பீங்க. வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எலிசாவுக்கு சொல்லப்பட்ட அதே சத்தியம்தான் அருமையானது இன்றைக்கு விசுவாசிகள் யாவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேணா வாசிங்க, 1 யோவான் 4:4 வசனம் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பாருங்க, ஒரு விதத்தில் சொல்ல போனா எலிசா விசுவாசிச்ச சத்தியத்தை காட்டிலும் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. எலிசா என்ன விசுவாசிச்சாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பேர் விசுவாசிச்சாரு. ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். இது ரொம்ப பவர்ஃபுல். பாருங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்னு? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் சொல்ற ஜெயம் உனக்கு தான். பாருங்க, தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே, இதுல ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. இவ்வளவு சத்தியமும் இருந்துகிட்டு மக்கள் இதெல்லாம் பாருங்க, இவ்வளவு சத்தியத்தையும் வச்சுக்கிட்டு பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு பாருங்க தோண்டு போன ஒரு வாழ்க்கையை செய்யறாங்க, வாழுகிறாங்க. எதிர்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்லலை, எதிர்ப்புகள் வராதுன்னு நான் சொல்லலை. பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்கதான் செய்யுது. பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான், உலகத்தின் அதிபதியா இருக்கிறான். சில சூழ்நிலைகளை கொண்டு வருகிறான், சில பொல்லாத மனிதர்களை நமக்கு விரோதமாக கொண்டு வருகிறான். அருமையான சில பணச்சிக்கல்களை கொண்டு வருகிறான், சில பலவீனங்களை சில நேரங்களில் கொண்டு வருகிறான். ஆனால் அருமையான அது மத்தியில் என்ன விசுவாசிக்கிறீங்க நீங்க? கர்த்தர் கேட்கிறாரு. ஒரு முறை பாருங்க, ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. அப்ப அந்த சகோதரி என்னை பார்த்துட்டு வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாஸ்டர், இது வரைக்கும் நல்லா தான் இருந்தோம், இப்போ எனக்கும் வியாதி வந்துருச்சு, என் மனைவிக்கும் என் கணவருக்கும் வியாதி வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னே தெரியல. பிள்ளைகளுக்காகவாவது நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. பிள்ளைகளுக்காகவாது உயிரோடு இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணணுமா? இந்த அம்மாவுக்கு தெரியாமலே நான் ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த அம்மாவுக்கு 1 யோவான் 4:4 கொடுத்த ஒரு வெளிப்பாட்டை தாங்க ஆண்டவரேன்னு. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்ங்கிற ஒரு விசுவாசம் இல்லாததுனால இந்த அம்மா என்ன செய்றாங்க, பதறாங்க. கவனிங்க, கலங்குறாங்க. ஆனா விசுவாசம் இருந்துச்சுன்னா எலிசா மாதிரி பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க? பிசாசு வந்திருக்கிறான், வியாதியை கொண்டு வந்திருக்கிறான், பாஸ்டர் எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கலும் கோடி மடங்கு
பெரியவர். இந்த வியாதியை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து இதை மடங்கடித்து தேவன் வைத்திருக்கிற ஆரோக்கியத்தை சுதந்திரித்து நீடித்த நாட்கள் இந்த உலகத்தில் வாழ போறோம், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படி சொல்லலை. கவனிங்க, வேற மாதிரி சொன்னாங்க. அந்த வேலைக்காரன் சொன்னான் பார்த்தீங்களா, ஐயோ என் ஆண்டவனே. நிறைய ஐயோ கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். நாங்கள் அதனால தான் பாருங்க, இந்த ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணும்போது, என் ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கெல்லாம் நீர் இன்னாருங்கிற ஒரு வெளிப்பாட்டை என்ன செய்யும் தாரும். அதுக்காக தான் பிரதானமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி வெளிப்பாடு வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய அரக்கனையும் வீழ்த்தி வெற்றிகரமா நீங்க என்ன செய்வீங்க, வாழ்வீர்கள். வியாதியை மேற்கொள்வீங்க, தரித்திரத்தை மேற்கொள்வீங்க, சாபத்தை மேற்கொள்வீங்க, தீமைகளை மேற்கொள்வீங்க. எதன் அடிப்படையில்? தேவன் பெரியவர், அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் நல்லவர், என்னை நேசிக்கிறார் என்கிற ஒரு அஸ்திபார விசுவாசம் அருமையானவர்களே எல்லா தீமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்யும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவை என்னன்னா, கர்த்தர் எப்படிப்பட்டவருங்கிற ஒரு ஞான அறிவு. பழைய ஏற்பாட்டில் நம்ம பலரை குறித்து வாசிக்கிறோம். அதில் தாவீது ரொம்ப விசேஷமானவன். தாவீதை பற்றி தான் சொல்கிறாங்க, ரொம்ப ஆவிக்குரியவன் சொல்லி வேத வல்லுவர்கள்லாம் அவனை தான் சொல்கிறாங்க. ஆனால் அவனுடைய ஆரம்பம் ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இல்லை, பரிதாபப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. கிராமத்தான், படிக்கலை, ஒரு ஏழை ஆட்டு மேய்ப்பன். அன்னைமாரெலாம் படிச்சுட்டு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவன் படிக்கலை, படிக்காதனால ஆட்டு மேய்ப்பனா இருக்கிறான். பொதுவாக சமுதாயத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க தாவீதை பற்றி? என்னமோ அவன் தலையெழுத்து அப்படிதான், ஆண்டவன் அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. மக்கள் அப்படிதான் பரிதாபப்படுறாங்க பாருங்க. அதுக்கு மேலே மக்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவன் பாருங்க, அந்த கிராம பின்னணியிலிருந்து மேலே எழும்புனான், பட்டணத்துக்கு வந்தான், சிங்காசனத்தில் ஏறினான், அரண்மனையில் வாழ்ந்தான் பல ஆண்டுகளாக, தன்னுடைய ஜீவத்தினுடைய கடைசி வரைக்கும். அருமையான ஒரு பெரிய ஐஸ்வர்யமும் மகிமையும் நிறைந்த மனிதனாக அவன் வாழ்ந்தான் என்று, வெற்றிகரமாய் வாழ்ந்தான் என்று அவனை குறித்து வாசிக்கிறோம். என்ன ரகசியம்? எதனால இப்படி வந்துட்டான்? வாசிங்க, அவனை குறித்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். 135 சங்கீதம் 5வது வசனம் பாருங்க. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் அறிவேன். அறிவை பற்றி பேசுறான் பாருங்க. ஒன்று தெரியுது அவனுக்கு, என் தேவன் பெரியவர், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். என்ன மாதிரி ஒரு வெளிப்பாடு பாருங்க. ஆட்டு மேய்ப்பன், படிக்காதவன், ஆனால் ஆவியானவரால் வந்த ஒரு வெளிப்பாடால் நிறைஞ்சிருக்கிறான். தேவன் பெரியவர், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று சொல்லுகிறான். இப்போ வாசிங்க சங்கீதம் 95 3வது வசனம் பாருங்க. கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் எப்படி இருக்கிறாரு? மகாராஜனுமா இருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமா இருக்கிறாரு. என்ன மாதிரி ஒரு அறிவு பாருங்க. அதனால தான் அவன் சொல்றான். வாசிங்க சங்கீதம் 3:6வது வசனம் பாருங்க. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன். எலிசா மாதிரியே பேசுறான் பாருங்க. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். இன்னைக்கு உலகத்தில் இப்படி யாராவது யோசிக்கிறாங்களா? இப்படிதான் வேற மாற்றி யோசிக்கிறாங்க. நான் ஒருத்தர், அவங்க 10,000 பேர் என்னங்க இப்படி வர்றாங்க என்னைய வீழ்த்துறதுக்கு? ஒத்தைக்கு ஒத்த வர வேணாமா? அப்படிதான் நினைச்சுறாங்க, பேசுறாங்க. நான் ஒரு ஆளு, ஆனா 10,000 பேர் வர்றாங்க. இவன் சொல்றான், நான் ஒரு ஆளு, அவங்க 10,000 பேர், ஆனா நான் தான் ஜெயிப்பேன், ஏன்னா என் கூட இருக்கிற தேவன் பெரியவர். மகாதேவன், மகாராஜன். எல்லாரும் சொல்லுவோம் மகாராஜன் என் கூட இருக்கிறாரு. கவனிங்க, இதை தன் ஒரு இடத்துல சொல்லுகிறான். சங்கீதம் 23:4வது வசனம் பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பிசாசுக்கு நான் பயப்பட மாட்டேன், பிசாசின் ஆவிகளுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு இந்த விசுவாசம்லாம் நிறைய பேருக்கு இல்லை பாருங்க. அதனால தான் நான் இதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் பிரதர், மந்திரவாதம் வச்சுட்டாங்க பிரதர்,
மந்திரவாதமாவது ஒன்றாவது. இவன் சொல்றா பிசாசுக்கே நான் பயப்பட மாட்டேன். மந்திரவாதம் ஏமாத்திரம். மந்திரவாதம்லாம் ஒன்றுமே செய்யாது. ஏன்னா தேவன் என் கூட இருக்கிறாரு, மகாராஜன் என் கூட இருக்கிறாரு, மகாதேவனும் மகாராஜனும் அவர் என் கூட இருக்கிறாரு. ஆகவே மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பிசாசுக்கு நான் செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க கரங்களை உயர்த்தி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பிசாசுக்கு பயப்பட மாட்டேன். தேவாதி தேவன் என்னோட இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பிசாசுக்கு பயப்பட மாட்டேன். தேவாதி தேவன் என்னோட இருக்கிறார். என்ன ஒரு அறிவு பாருங்க படிக்காத ஒரு மனுஷனுக்கு. இன்னைக்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, படிக்கலையா வாழ்வே கிடையாது. இல்லை படிக்கலன்னா பரவாயில்ல, கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தரை குறித்த வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அநேக படிச்சவங்களை காட்டிலும் நீங்க மேல வந்துடலாங்க. தாவீது என்ன ஐஏஎஸ் படிச்சிருந்தான்? இல்லை யோசேப்பு ஐஏஎஸ் படிச்சிருந்தானா? ஒன்றும் இல்லை, கர்த்தர் இன்னார் என்பதை அறிஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த அறிவு எல்லாரையும் பார்க்கல நினைச்சிருச்சு, மேலே அவங்கள கொண்டு வந்துருச்சு. அருமையானவர்களே, ஆகவே தேவன் இன்னாருங்கிற ஒரு ஞான வெளிச்சம் வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவருடைய மக்கள் பாருங்க, நல்ல மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நல்ல உத்தமமான ஜனங்கள் தான். ஆனால் கர்த்தர்னு வரும்போது மற்றவமாக யோசிக்கிறாங்க. இயேசுநாதர் சொன்னாலே ஏன்னா இவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, ஐயோ பாவம், இயேசுநாதர் ஒரு ஐயோ பாவம், கையால் ஆகாது. என்ன யோசிக்கிறாங்கன்னா, இயேசுவும் பிசாசும் அப்பப்போ சண்டை போட்டுக்கிறாங்க. பிசாசு சில நேரங்களில் ஜெயிக்கிறான், சில நேரங்களில் இயேசு என்ன செய்யறாரு, ஜெயிக்கிறாரு. இப்படிதான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வாழ்க்கை வீழ்ந்து போன வாழ்க்கையாக இருக்கிறது, தோற்று போன ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அருமையானவர்களை கவனிங்க, இயேசுவும் பிசாசும் சண்டை போடலங்க. இயேசு யாரு, பிசாசு யாரு? அருமையான இயேசு சிருஷ்டிகர்த்தா, சர்வத்தையும் உண்டாக்கின தேவன். அருமையானவர்களே, உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிகர்த்தா அவரு. பிசாசு யாரு? சிருஷ்டிக்கப்பட்டவன். அவருக்கு முன்னால அருமையான தூசியிலும் தூசி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசு அவருக்கு முன்னால நிக்கவே அவனால முடியாது. ஆனா பாருங்க, இந்த தேவன் நம்முடைய சார்பில் இந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்காக மனுஷனா அந்த உலகத்துல வந்தாரு, சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, ரத்தத்தை சிந்தினாரு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிலுவை பாடுகள் மூலமாக இந்த பிசாசோட யுத்தம் பண்ணி அவனுடைய தலையை என்ன செஞ்சிருக்கிறாரு, நசுக்கி இருக்கிறாரு. கவனிங்க, கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே என்ன செய்தார், வெற்றி சிறந்தார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், என் இயேசு எனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னொரு முறை சொல்லுவோம், என் இயேசு எனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, பிசாச ஜெயிச்சார். துரைத்தனங்கள் அதிகாரங்கள்லாம் உரிந்து கொண்டு அவனை வெறுமையாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனை ஜெயிச்சாரு. நம்முடைய சார்பாக ஜெயித்து விட்டார். யுத்தம் முடிஞ்சிருச்சு. இனிமே அவங்க கூட யுத்தமே கிடையாது. தோத்து போனவங்க கூட என்ன யுத்தம் நான் கேட்கிறேன்? ஏற்கனவே தோத்துட்டான். கர்த்தர் நிரந்தரமாக என்ன செஞ்சாரு, ஜெயிச்சிட்டாரு. அது மட்டுமல்ல, இன்னொரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? அருமையான, அவர் பெற்ற வெற்றியை நம்ம அக்கௌண்ட்ல போட்டாரு. அவர் பெற்ற வெற்றியை நம்ம அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறாரு. அதனாலதான் 1 யோவான் 4:4 வாசித்து காமிச்சேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஜெயித்தீர்கள். ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கணும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஜெயித்தீர்கள். ஆவியானவர் சொல்றாரு, நீ ஜெயிச்சிட்டப்பா அப்படிங்கிறாரு. ஜெயிச்சிட்டேன். நான் எங்க யுத்தம் பண்ணேன்? நான் எங்க போராடினேன்? நான் போராடல, நான் யுத்தம் பண்ணல. இயேசு எனக்காக போராடினாரு, இயேசு எனக்காக யுத்தம் பண்ணாரு, பிசாசை ஜெயிச்சாரு, அந்த வெற்றியை என் அக்கௌண்ட்ல போட்டாரு. இன்றைக்கு இயேசுவின் மூலமாய் அவர் பெற்ற வெற்றி என்னுடைய வெற்றி. ஆமென். கவனிங்க, இன்னைக்கு இயேசுவும் பிசாசும் அருமையானவர்களே சண்டை போட்டுட்டு இல்லை. அவன் ஒளிஞ்சாவன். கர்த்தர் தலையை நினைச்சிட்டாரு, நசுக்கிட்டாரு.
அவர் ஜெயிச்சது, அவருடைய வெற்றியை நமக்கு கொடுத்து, அருமையானவர்களே, நம்மையும் அவன் மேல நிரந்தரமான ஜெயம் எடுக்கிறவர்களாய் கர்த்தர் செய்திருக்கிறாரு, மாற்றி இருக்கிறாரு. கவனிங்க, இப்படி ஜெயிச்ச இயேசு இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? வாசிங்க வெளிப்படுத்தல் 19:16 வசனம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கர்த்தாக்களுக்கெல்லாம் கர்த்தா, வானத்திலும் பூமியிலும் பெரியவர், வானமும் பூமியும் கொள்ளாதவர், அருமையான மகத்துவமான ராஜாவாக உலகத்திலேயே பெரிய சிங்காசனத்தில் நம்ம ஆண்டவர் தான் உட்கார்ந்திருக்கிறாருங்க. கவனிங்க, இப்படிப்பட்ட படம் உங்க மனதில் இருக்குமானால் நான் சொல்லுறேன், உங்க வாழ்க்கை தோற்று போற ஒரு வாழ்க்கையா இருக்காது. பாவத்தை மேற்கொள்வது ரொம்ப ஈஸி, வியாதியை மேற்கொள்வது ரொம்ப ஈஸி, தரித்திரத்தை விரட்டி அடிக்கிறது ரொம்ப ஈஸி, அருமையான சவால்களை மேற்கொண்டு ஜெயித்து முன்னேறுவது ரொம்ப ஈஸிங்க. என்ன படம்னா, நான் ஆராதிக்கிற என் தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, அவர் எங்க அப்பா, அவர் எங்க சிங்காசனத்தில் நினைச்சிருக்கிறாரு, வேற்றிருக்கிறாரு. கவனிங்க, இந்த இந்த அறிவு, தேவன் இன்னாருங்கிற அறிவு உண்டாக வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. வேதத்தை எடுத்து வாசிக்கும் போதே இப்படிதான் ஜெபத்தோட வாசிக்கணும். கர்த்தாவே, உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞான அறிவு எனக்கு தாரும், பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும், நீர் இன்னார் என்பது எனக்கு விளங்கட்டும் ஆண்டவரே. ஒரு தாழ்மையோடு தான் பாருங்க வேதத்தை வாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறபடினால நன்மைகளை ஏராளமா அள்ளி கொடுக்கிறார். நம்முடைய தேவன் ஒரு கஞ்ச பிசினாரி கிடையாது. அருமையானவர்களே, கொஞ்சமா கொடுக்கிறவர் இல்லைங்க, அவர் ஏராளமா கொடுக்கிறவர். 1 தீமோத்தேயு 6:17 நான் வாசித்து காமிச்சேன். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுக்கிறவரு? சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் சம்பூர்ணமா கொடுக்கிறாரு பாருங்க. கர்த்தர் ரேஷன் சிஸ்டமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? ரேஷன் சிஸ்டம் எல்லாம் இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சது. 5 கிலோ சக்கரை இந்தா, 5 லிட்டர் மண்ணெண்ணெய் இந்தா, இதுக்கு மேல கேட்காத, இனிமே கிடையாது, இன்னும் அடுத்த மாசம் தான். சிலர் இந்த ரேஷன் கடையிலேயே பழகுனதுனால இவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஆண்டவர் இப்படிதான் 5 கிலோ சக்கரை தான் கொடுப்பார் போலன்னு. ஆண்டவரும் இப்படிதான் செய்றாங்க, யோசிக்கிறாங்க. இல்லைங்க, ஆண்டவர் அப்படி கொடுக்கிறவர் இல்லைங்க. ரேஷன் சிஸ்டம் எல்லாம் அவர்கிட்ட வரவே இல்லை. ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாராம்? பாஸ்டர் வாசி காமிச்சாங்க இல்லையா, மல்கியால, வானத்திலே மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏழைகளா நீங்க இருக்கலாம், ஆனா இதெல்லாம் இறங்குதா உள்ள? நான் சொல்றேன், இறங்குச்சுன்னா இன்னைக்கு நீங்க ஏழைகளா இருக்கலாம், அருமையான எதிர்காலத்தில் நீங்க ஏழைகளா இருக்க மாட்டீங்க. சிலர் மனசை அடைச்சிக்கிட்டாங்க, வேணாம் ஐஸ்வர்யமா வேணாம், அந்த பக்கமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, திரும்ப மாட்டாங்க, தரித்திராவே இருக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. ஒருத்தரெல்லாம் பாருங்க ரொம்ப வைராக்கியமா சொல்ற, வேணாம் பிரதர். நான் சொன்னேன், பயப்படாதீங்க, உங்களுக்கு வராது. ஐஸ்வர்யமே வர வேண்டாம் பிரதர், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. ஆனா எங்களுக்கு கண்டிப்பா வரும், ஏன்னா நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆமென். அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் அருமையானவர்களே, வேதம் ரொம்ப பிளைனா சொல்லுது, வசனத்துக்கு மனசு திறக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. வானத்திலே மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அதை விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், வானத்திலே மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். இந்த மழை பெய்யும் போதெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? நான் அடிக்கடி பாருங்க, மழை சோன்னு பெய்யும் போது வீட்டை விட்டு வெளியே பார்ப்பேன். பல நேரங்களில் அந்த பார்த்துருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். சிலர் பாருங்க இந்த இயற்கையின் அதிசயங்களை பார்க்கவே மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ பிரச்சனை மண்டைக்குள்ள பாருங்க, பிரச்சனையே போராட்டத்தையே அடைச்சி வச்சுக்கிட்டு இந்த இயற்கையின் அதிசயத்தை எட்டி கூட பார்க்கறதில்ல. இந்த வானங்களை பார்க்கறதில்ல, சூரிய சந்திர நட்சத்திரங்களை பார்க்கறதில்ல, மலைகளை பார்க்கறதில்ல, பள்ளத்தாக்குகளை பார்க்கறதில்ல, மலர் வனங்களை பார்க்கறதில்ல. அப்படியே போதும் கவலை பாரம், இதனால நிறைய பேர் நிறைஞ்சிருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உதறி தள்ளிட்டு நான் என்னாருங்கிறத கொஞ்சம் பார்க்கறதுக்கு பழகு. நிறைய நேரங்களில் பாருங்க, இந்த மழை பெய்யும்போது கர்த்தருடைய ஆவியானோட சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியான என்று சொல்லியிருக்கிறார், இங்கே பாரு இயற்கை ரீதியில் எப்படி பெய்து பாரு மழை,
இந்த மாதிரி தான் ஆவிக்குரிய ரீதியில் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நான் கொட்டுறேன். நான் இயற்கையில் அப்படிதான் செய்கிறேன், நான் ஆவிக்குரிய ரீதியில் அப்படிதான் செய்கிறேன். ஆனால் இயற்கையில் மழை பெய்யறது யாரும் மறுக்க மாட்டாங்க. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஊத்துறாருன்னா, இல்லை பிரதர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரதர்பாங்க. வாசிங்க எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆசீர்வாதமான மழை, ஆசீர்வாதத்தை மழையா கொட்டுறாராங்க ஆண்டவர். நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மழையா கொட்டினார்னா உங்க தேவைகள்லாம் காணாம போயிடும், உங்க குறைவுகள்லாம் இல்லாம போயிடும். அப்படிதான் செய்யறாரு, கொட்டுகிறாரு. ஒருவேளை இந்த காலை வேளையில ஒரு சிலர் பாருங்க வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பெரியவர், நல்லவர், என்னை நேசிக்கிறாரு, ஏராளமா எனக்கு கொடுக்கிறாரு, இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிக்கிறாரு. இப்படி நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் சொல்லுறேன், இந்த வாடகை வீடு சொந்த வீடா மாறிடுங்க. சொந்த வீடா மாறுறது மட்டும் இல்ல, கூட 1-2 வீடு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தேவன் அப்படி என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. சில ஆட்கள் பாருங்க சைக்கிள்ல வந்துட்டு இருக்கலாம், நம்புங்க இதெல்லாம். கர்த்தர் ஏராளமாய் கொடுக்கிறவர் என்பதை நம்புவீர்களானால் இன்னைக்கு நீங்க சைக்கிள்ல வந்துட்டு இருக்கலாம். எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு காரை கொடுக்க முடியும், காரை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் வந்து ஏட்டு சொரக்காய் பேசிட்டு இல்ல, இந்த சபையில் அப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் ஏராளம் நடந்திருக்குது. சைக்கிள்ல வந்து அநேகர் இன்னைக்கு நல்ல கார்ல வர்றாங்க. ஆமேன். கொஞ்சம் நல்லா தான் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நம்ம சுவிசேஷ கூட்டங்கள்லாம் பாருங்க, நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க. எல்லாருடைய சாட்சியுமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதில் ஒரு சகோதரன் சொல்றாரு பாருங்க, ஓட்ட சைக்கிள் தான் வச்சிருந்தாராம் அவரு. மதுரைக்கு வேலை தேடி வந்தாராம், டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு வந்தாராம். ஆனால் மதுரையில் யாருமே டிரைவிங்க்கு அவரை கூப்பிடவே இல்லையா. ஏன்னா புதுசாக பழகிருக்கிறாரு, காரை எங்கேயாவது போய் இடிச்சிட்டாருன்னா. அதனால யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால யாருமே பாருங்க அவருக்கு வேலை கொடுக்கலையாம் பாருங்க. ஆகவே ஒரு பிளாஸ்டிக் கம்பெனியில் போய் சேர்ந்தாராம். 1500 சம்பளம் கொடுத்தாங்களாம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் ஆலயத்துக்கு வந்தாராம். ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஓட்ட சைக்கிள் அதை தள்ளிட்டு வந்திருக்கிறாரு பாருங்க. ஆரம்பத்தில் இங்கே வந்து இந்த சத்தியங்களை கேட்டால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த பேர் கிறிஸ்தவ சபையில் வளர்ந்தவர். அங்கே எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம வந்து ரொம்ப பொய் சொல்லக்கூடாது, ரொம்ப பக்தியாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், திருடக்கூடாது, நல்லவங்களா இருக்கணும், ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிச்சு நம்மளை மோட்சத்துக்கு கொண்டு போவார். இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கிறாராம் பாருங்க. ஆனால் இங்கே வந்து பிரசங்கமே வித்தியாசமாக இருக்குது. இங்கே தேவன் நல்லவராக இருக்கிறாரு, வல்லவராக இருக்கிறாரு, ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறாரு, தங்க பட்டணத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரா அவர் இருக்கிறாரு. ஆபிரகாம் என்கிற ஒரு கூலியால அழைச்சி அவனை வந்து பொன்னை வெள்ளி அவனுக்கு கொடுத்து சீமானா மாத்தினாரு. தாவீது ஆட்டு மேய்ப்பனை எடுத்து அவனை ஒரு ராஜாவா மாத்தினாரு. அந்த தேவன் அவர்களுக்கு செய்த நன்மையை உனக்கு செய்வார்னு கேள்விப்பட்டாரான். தூக்கி வாரி போட்டுருச்சான் அவருக்கு. இப்படி கேட்டதே இல்லையே. அவர் சொல்ல தொடர்ந்து வந்தாராம். அருமையானவர்களே, வந்து இந்த சத்தியங்களை கேட்க ஆரம்பிச்சாருவாங்க. கர்த்தர் நல்லவர், ஏராளமானவர், தாராளமானவர், நன்மைகளை அள்ளி கொடுக்குறாருன்னு சொல்லி கேட்டுட்டே வந்தாராம் பாருங்க. 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு அவர் ஓட்ட சைக்கிள் ஓனர் கிடையாது, இன்னைக்கு பாருங்க பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர். ஆமேன். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் அருமையானவர்களே ஏராளமானவர், தாராளமானவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்மைகளை ஏராளமாய் கொடுக்கிறார் என்று அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்ப திரும்புங்க சங்கீதம் 85:9 பாருங்க. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம் அவருடைய ரட்சிப்பு. சங்கீதக்காரன் பாருங்க, அவன் தீர்க்கதரிசி. இயேசுவினால் வருகிற ரட்சிப்பை அவன் வந்து முன்னால என்ன செய்யறான், முன்னாலேயே பார்க்கிறான். ஏன்னா இயேசுவை அன்றி ரட்சிப்பே கிடையாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட
இல்லை. அவர்தான் ரட்சிப்பு, அவர்தான் ரட்சகர். பாருங்க, ரட்சகரை பற்றி முன்குறிச்சி அவன் முன்னாக கண்டு ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது, இயேசு வரப்போறாரு, ரட்சிக்க போறாருன்னு சொல்லி அந்த ரட்சிப்பு பற்றி பேசுகிறான். ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது என்று சொல்லுகிறான். அடுத்து பாருங்க 10வது வசனம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். கவனிங்க, கிருபையும் சமாதானமும் ஒன்றை ஒன்று சந்திக்குமா. அதாவது தேவன் ஒரு மனுஷனை ரட்சிக்கும் போது அவனுக்கு எப்படி, எதன் மூலமா ரட்சிக்கிறாராம்? கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்பி அவர் என்ன செய்யறாராம்? ரட்சிக்கிறாராம். இப்படிதான் ரட்சிக்கிறாரு. கவனிங்க, யார் மூலமாக இந்த கிருபையும் சத்தியமும் கிடைச்சிருக்குது? வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14 பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இயேசு பற்றி சொல்றார் பாருங்க யோவான். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு என்ன செய்தார்? வந்தார். ஆகவே இயேசு ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு கிருபையும் சத்தியமும் என்ன செய்கிறது? கிடைக்கிறது. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சத்தியமும் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது. அந்த தேவனுடைய கிருபையும் அந்த தேவனுடைய சத்தியமும் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்கிறது? வாசிங்க, நீதிமொழியின் புத்தகம் 16:6 வசனம் பாருங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும், சத்தமா வாசிங்க, பாவம் நிவர்த்தியாகும். ரட்சிப்புல என்ன நடக்குது? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது முதலாவது நடக்கிற நன்மை என்ன? பாவம் என்ன செய்கிறது? நிவர்த்தி ஆகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க பாவம் நிவர்த்தி ஆயிருக்குதுன்னு? எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நாமெல்லாம் பாவம் நிவர்த்தியாக்கப்பட்ட ஜனங்க. பாவத்தை கர்த்தர் கழுவி என்ன செஞ்சாரு? எடுத்துட்டாரு. பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம், நீதிமான்களாய் இருக்கிறோம். நமக்கும் உலகத்தானுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. உலகத்தானு நாமும் ஒண்ணு கிடையாது, பார்த்தா தெரியல. ஆனா அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் வேற, ரட்சிக்கப்படாத மக்கள் வேற. ரட்சிக்கப்படாத மக்கள் அவங்க தலைமையில பாவம் இருக்குது. அருமையானவர்களே, நம்ம தலைமையில இருந்த பாவத்தை கர்த்தர் நினைச்சிட்டாரு, அகற்றி போட்டாரு. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த இயேசு நமக்குள்ளே நம்முடைய பாவத்தை என்ன செய்கிறாரு? நிவர்த்தி பண்ணியிருக்கிறாரு. அவனுடைய தலைமையில பாவம் இருக்குது, எப்ப வேணாலும் தண்டனை என்ன செய்யலாம், அவனுக்கு வரலாம். ஆனால் அருமையானவர்களே, நம்ம தலைமையில பாவம் இல்லை. நம்ம தலைமையில என்ன இருக்கு தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. என்னைக்குமே நல்லா இருக்கக்கூடிய அருமையானவர்களே ஒரு பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் மூலமாக. எல்லாரும் தலையில கை வச்சு சொல்லுவோம், நான் நீதிமான், என் தலையின் மேலே ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் நீதிமான், என் தலையின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு, அற்புதமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதை பற்றி தான் பேசுறோம். அது மட்டும் இல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று என்ன செய்யுமா? முத்தம் செய்யுமா. உள்ள முத்தம் செஞ்சுட்டு இருக்குது நமக்குள்ள. இது எங்கே நடக்கிற விஷயம் நினைக்காதுங்க, உங்க உள்ளத்துக்குள்ள நடக்கிற விஷயம். பாவம் இருந்த இடத்துல நீதி உள்ள வந்துருச்சு. இதுக்கு முன்னால பாவம் இருந்துச்சு, பாவத்தின் நிமித்தமாக வருத்தம், பாரம், பயம், கவலை, இதெல்லாம் உள்ள பாருங்க ஒன்னோட ஒன்று மோதிக்கிட்டு வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா கொந்தளிக்கிற கடல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த இயேசு நமக்குள்ள வந்த மாத்திரத்துல பாவம் வெளியே ஓடிச்சு. பாவம் ஓடினது மட்டுமல்ல, நீதி உள்ள வந்துருச்சு. நீதி உள்ள வந்தது மட்டுமல்ல, சமாதானம் உள்ள வந்துருச்சு. இப்ப நீதி சமாதானம் எல்லாம் உள்ள முத்தமிட்டு இருக்குது. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை அருமையானவர்களே புத்தி கட்டாத சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறது. அறிவு கட்டாத அருமையான தேவ சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவனிங்க, இதெல்லாம் ரட்சிப்பின் மூலமாக நமக்கு கிடைத்த ஆவிக்குரிய நன்மைகள். இப்ப 12ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். தமிழ்ல சிம்பிளா போட்டாங்க, நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் சொல்லி. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் லேண்ட் ஷால் கிவ் இட்ஸ் இன்க்ரீஸ். நம்முடைய தேசம் தன்னுடைய பெருக்கத்தை கொடுக்கும். கவனிங்க, அதாவது ஒரு பெரிய விளைச்சலை கொடுக்கும். நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாராம்? பெருக செய்கிறாராம். ஆவிக்குரிய நன்மைகளை மட்டும் இல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் சொன்னார் பார்த்தீங்களா? என்ன தேசத்தை கொடுத்தாரு? பாலும்
தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தாரு. அருமையான அதை காட்டிலும் சிறப்பான ஒரு தேசத்தை இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறாரு. அதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அருமையானவர்களே, கர்த்தரே இங்க சொல்றாரு, நன்மைகள் பெருகும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய தேவன் விளைச்சலின் தேவன், பெருக்கத்தின் தேவன். விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில நன்மைகள் பெருகும் பெருகும் சொல்லி ஏராளமான நன்மைகளை அள்ளி கொடுக்கிறவர். பாருங்க, பெருக்கத்தின் தேவன் என்று அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை பெருக செய்கிறார், பெருக செய்கிறார். இப்ப பாருங்க, ஏசாயா திருப்புங்க. ஏசாயா 30:23-24 வாசிக்கிறேன். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். கவனிச்சிருக்கீங்களா அருமையானவர்களே? கர்த்தர் நன்மைகளை பலனை நம்முடைய வாழ்க்கையில விளைய செய்கிறாராம். அது எப்படி இருக்குமா? கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கிறது ஃபேட் அண்ட் பிளண்டியஸ். ஃபேட் அண்ட் பிளண்டியஸ், அதாவது சிறந்ததா இருக்கும், ஏராளமா இருக்கும். எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது. கர்த்தர் சிறந்த நன்மைகளை கொடுக்கிறார். இழப்பமானதை கொடுக்கவே மாட்டாருங்க. சிறந்த நன்மைகளை கொடுக்கிறாராம், ஏராளமா கொடுக்கிறாராம். இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படிதான் கொடுத்தாரு. பைபிளில் போட்டிருக்குது, கண்மலை தேனை அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாராம். கற்பாறையிலிருந்து வடிகிற எண்ணெயை கொடுத்தாராம். பசுவின் வெண்ணெயை கொடுத்தாராம். ஆட்டின் பாலை கொடுத்தாராம். ஆட்டுக்கடாக்களுடைய கொழுமையை கொடுத்தாராம். கொழுமையான கோதுமையை கொடுத்தாராம். ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தை கொடுத்தாராம். நம்முடைய தேவன் இருக்கிறதுல பெஸ்ட்டை கொடுக்கிறவருங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. ஏசாயா சொல்லுகிறான், கர்த்தர் கொடுக்கிற அந்த நன்மைகள் கொழுமையானதா இருக்கும், புஷ்டியா இருக்கும், ஏராளமானதா இருக்கும், சிறந்ததா இருக்கும். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் பாருங்க. நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்குடையினாலும் தூற்றப்பட்ட, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ருசியுள்ள கப்பிகளை தின்னும். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ருசியா சாப்பிடுறது மட்டும் இல்ல, உங்க ஆடு மாடு கூட ருசியா சாப்பிடும், செழிப்பு அவ்வளவு இருக்குன்றாரு. கர்த்தர் ஏராளமா அந்த செழிப்பை கட்டளை எடுக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, உங்க ஆடு மாடு எருதுகளும் கழுதை மறிகளும் கூட ருசியுள்ள கப்பைகளை தென் இஸ்ரவேலனுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. நாம நல்லா என்ஜாய் பண்றது மட்டுமல்ல, மிருக ஜீவன்களும் நல்லா சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரா? செழிப்பை கொடுக்கிறாரா. நம்முடைய தேவன் இப்படிதான் கொடுக்கிறாரு. ஏராளமாய் நம்முடைய தேவன் நன்மைகளை கொடுக்கிறார், தாராளமாய் கொடுக்கிறார், அள்ளி போடுறாரு, நிரம்பி வழிகிற விதத்திலே கொடுக்கிறார். மனசுல இது பதிக்கணும், அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். மனசுல இது வரணும். நிறைய கொடுக்கிறாரு, போதும் போதுன்ற அளவுக்கு கொடுக்கிறாரு. அவர் தான் என்னுடைய தேவன். கடைசியாக நான் பார்த்து கொண்டு வருகிற ஒரு குறிப்பு, கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு நன்மை சரீர சுகமும் பலனும். எத்தனை பேர் ஆரோக்கியமா இருக்கணும்னு விரும்புறீங்க? அருமையான நம்முடைய தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறார். இந்த நன்மையை அவர் தருகிறதுக்கு தவறுகிறதே கிடையாது. திருப்புங்க மல்கியா 4:2 வசனம் பாருங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு சென்று எப்படி வளருவீர்கள்? கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். கர்த்தருடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்குதான். நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோங்க? சிலருக்கு எங்க இருக்கிறோன்னே தெரியல. அருமையானவர்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள தாங்க இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் அருமையானவர்களே. செட்டையின் நிழலுக்குள்ள இருக்கிறோம். அங்க என்ன இருக்குதான்? அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல் அவர் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழே என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். கவனிங்க, ஆரோக்கியம் இருக்கும். வியாதி வந்து சோமாறுது வேற,
அது ஒரு அற்புதம் தான். சிலர் அந்த அற்புதத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வியாதி வந்துச்சு, சுகமாயிடுச்சு, கர்த்தர் அற்புதம் பண்ணிட்டாரு. இந்த வியாதி வந்துருச்சு, சுகமாயிடுச்சு, கர்த்தர் இந்த அற்புதத்தை செஞ்சுட்டாரு. அற்புதம் தான். ஆனால் அருமையானவர்களே, வியாதியே வராது இருப்பது அதை பார்க்கல ரொம்ப அற்புதம். ஆரோக்கியமா இருப்பது அது ரொம்ப அற்புதங்க. கர்த்தர் சொல்றாரு, சகல வியாதிகளை உன்னை விட்டு என்ன செய்வார்? விலக்குவார். நான் கேட்கிறேன், சகல வியாதியும் விலக்கிட்டாருன்னா எத்தனை வியாதி உங்களுக்கு இருக்க போகுது? ஒரு வியாதி என்ன செய்யாது? இருக்காது. அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன அருமையான வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாதை உன் கூடாரத்தை, எல்லாருடைய கூடாரத்தையும் அணுகாதுன்னு போடல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது விசுவாசிகளை பற்றி எழுதின சத்தியம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா உன் கூடாரத்தை சுற்றி இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. பைபிள்ல போட்டிருக்கு, ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள பிசாசுக்கு இடமே கிடையாது. இப்ப இதெல்லாம் விசுவாசிச்சு, புரிந்து கொண்டு விசுவாசிச்சு, அருமையா பிசாசுக்கு ஏத்து நின்று உதைச்சு பலவீனங்களை என்ன செய்யணும்? வெளியே தள்ளணும். போ இயேசுவின் நாமத்துல ஏத்து நின்று அருமையானவர்கள் இந்த வியாதிகளை விரட்டி அடிக்கணும். எல்லாரும் சொல்லுவோம், வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இன்னொரு முறை சொல்லுவோம், வாதை என் கூடாரத்தை அணுகாது. தேவன் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார். அவர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. எல்லா வியாதிகளையும் கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு. அருமையானவர்களே, விலக்கி போட்டு ஆரோக்கியத்தை நமக்கு நினைச்சிருக்கிறார், சொந்தமாக்கி இருக்கிறாரு. கடைசியாக வாசிங்க, எரேமியா 33:6 வசனம் பாருங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பழைய ஏற்பாட்டில் அருமையான ஒரு தீர்க்க தரிசனம். யாரை குறித்த தீர்க்க தரிசனம்? நம்மை குறித்த தீர்க்க தரிசனம். வேத சரித்திரத்திலேயே ரொம்ப அதிக பாக்கியவான்கள், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த இயேசுவின் சிலுவைக்கு பிறகு 2ஆம் வருகைக்கு முன்னால வாழுகிற மக்கள் தான் அதிக பாக்கியவான்கள். நான் சொல்லுறேன், நீங்கள்லாம் அதிக பாக்கியவான்கள். பழைய ஏற்பாட்டு மக்கள் தான் பாக்கியவான்கள், ஆனால் நாம ரொம்ப அதிக பாக்கியவான்கள். ஏன்னா இயேசு வந்துட்டாரு, சிலுவையில் மறிச்சிட்டாரு, நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்து தேய்த்துட்டாரு, எல்லா வியாதிகளுக்கும் கர்த்தர் முடிவு கட்டிட்டாரு. அருமையால் அவருடைய ஆரோக்கியத்தையே நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? பண்டமாற்று செய்திருக்கிறாரு. இயேசு சிலுவையில் சொன்ன கடைசி வசனம் முடிந்தது. எல்லாரும் சொல்ல முடிந்தது. என்ன முடிஞ்சிச்சு? என்ன காரியங்களுக்கு முடிவு கட்டினாரு? பல தீமைகளுக்கு முடிவு கட்டினாரு. அதுல ஒண்ணு வியாதி. டெட்லெஸ்டாய் என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்ட், கம்ப்ளீட்லி கம்ப்ளீட், முழுவதுமாய் முடிச்சிருக்கிறேன். நான் சிறந்த விதத்துல நான் என்ன செய்கிறேன்? முடிச்சிருக்கிறேன். வியாதியை அழிச்சிருக்கிறேன். நீ வியாதி அது எழும்ப முடியாதபடிக்கு அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறேன். இப்போ நான் எங்கே முடிச்சனோ அங்கே தான் நீ ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, வியாதிக்கு முடிவு கட்டிட்டேரு, அதனால நான் இனிமே பலவீனத்தில் வாழ மாட்டேன். இப்போ பலவீனம் வரும்போது கர்த்தர் சொல்றாரு, அந்த பலவீனத்தை பற்றி பேசாத, அந்த பலவீனத்தை பார்த்து பேசு. அநேக தேவனுடைய மக்கள் பாருங்க, ஜெபம் உபவாசம் சொல்லி கூடி கூடி ஜெபம் பண்றாங்க, உபவாசம் பண்றாங்க. ஆனால் ஜெப கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு வியாதி எவ்வளவு பொல்லாதது, அது எவ்வளவு மோசமானது, அது எப்படி பரவுது, அது எப்படி அழிக்குது, இதை பற்றியே பேசி அருமையால் கெடுத்து போடுறாங்க பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணதெல்லாம் வீணா போச்சு. அவிசுவாசமா பேசாத, வியாதியை பற்றி பேசாத, அதுக்கு ரத்தம் சிந்தி முடிவு வெட்டி இருக்கிறேன் நான். இப்போ அதை பார்த்து பேசு. கர்த்தர் சொல்றாரு, எந்த மலையா இருக்கட்டும் அந்த மலையை பார்த்து பேசு. மலையே, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லு. கர்த்தர் சொன்னார், நீ சொன்னபடி ஆகும். அந்த மலை விலகி போயிடும், இந்த வியாதி விலகி போயிடும், ஆரோக்கியமும் சுகமும் உன்னுடைய சொந்தமாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பாருங்க, என்னாலும் இந்த சுகத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆனால் சுகத்தை சொந்தம் பாராட்ட வேண்டிய வேலை நம்ம வேலை. கர்த்தர் சொல்றாரு, வசனத்தை எடுத்து அடி. வசனம் கண்மலை நொறுக்கு சமட்டி மாதிரி இருக்குது. கண்மலையை அடிக்கும் போது அது ஆரம்பத்தில் நொறுங்குற மாதிரி தெரியல, ஆனா அடிச்சுக்கிட்டே இருந்தா நொறுங்கியது. கர்த்தர் சொல்றாரு, வசனத்தை வச்சு அடி, வியாதியை விரட்டு, சுகத்தை சோந்தரி. பிரியமானவனே, நீ வாழ்ந்து சுகமா இருக்க நான் விரும்புகிறேன். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் இயேசு என்னுடைய பலவீனங்களையும்
என்னுடைய நோய்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய காயங்களால் என்னை சுகமாக்கி இருக்கிறார். வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நான் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்ந்து சுகமாயிருப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி தேவனை ஆராதித்து அற்புதங்களை பெற்றுச் செல்கின்றனர். உங்கள் அனைவரையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும். எங்களது முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 625003. தொலைபேசி எண் 0452238030. எங்களது இணையதள முகவரி www.livingwordmadurai.org.